ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நீங்க ஏடிஎம் இல்லாத எப்படி பணம் எடுக்கிறது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மனதில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது மௌன அலைகள். ப்ரௌசரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சைட்டில் சொல்கிறேன். சேம் யுனோ அப்ளிகேஷன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் மெத்தட் தான். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ யுனோன்னு வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரிசல்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா லாகின் எஸ்பிஐ யுனோன்னு சொல்லிட்டு வந்து வந்துடும். ஸோ இது நீங்கள் கிளிக் பண்ணவொடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பேஜ் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் பேங்கினுடைய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கேப்சா வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் கொடுத்துக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூனோ கேஷ் இன்னொரு சப்ஸே ஜாஸ்தி நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு ஸோ லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யூனோ கேஷ்னு இருக்கும். ஸோ சேம் வந்து பார்த்தீங்கன்னா யூனோ எஸ்பிஐ அப்ளிகேஷன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா யூனோ கேஷ்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்லேயே இருக்கும். ஸோ அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரெஸ் பண்ணவுடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம் வித்ட்ரா மணி ஃப்ரம் எஸ்பிஐ ஏடிஎம்னு இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் அங்கே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரெஸ் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் எவ்வளோ தூரம் பேலன்ஸ் இருக்குது அதை மென்ஷன் பண்ணுவாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் நீங்கள் வித்ட்ரா பண்ண விரும்புகிறீங்களோ அங்கே அந்த அமௌண்ட்டு டைப் பண்ணிக்கோங்க. நான் இப்போ 1000 ரூபி வித்ட்ரா பண்ண விரும்புகிறேன், அதனால் 1000 நான் இங்கே ரெக்வஸ்ட் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நெக்ஸ்ட்னு பட்டன் இருக்கும், அவங்க நீங்கள் நெக்ஸ்ட்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க, ஒரு 6 டிஜிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே கிரியேட் பண்ணிக்கோங்க. இந்த 6 டிஜிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருக்கும் ஷேர் பண்ணிக்காதீங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ டைப் பண்ணவொடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரெஸ் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ரிவ்யூ பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ உங்கள் அக்கௌண்ட் நம்பர் எவ்வளோ தர அமௌண்ட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அதாவது நீங்கள் என்ன கிரியேட் பண்ண ஒரு அந்த கேஷ் பின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகாது, இன்டின்னு மார்க்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அக்ரின் கொடுத்துக்கோங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில். கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரெஸ் பண்ண உடனே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேங்க்யூ ஃபார் யூஸிங் யூனோ கேஷ் சர்வீஸ். ஸோ இப்போ என்ன ஆனால் ஸோ இங்கேயும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நியரஸ்ட்டு யூனோ கேஷ் பாயிண்ட் எங்கே இருக்குன்னு நீங்கள் இதுலேயும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். இல்லைனா நீங்கள் எங்கே நியரஸ்ட்டு உங்களுக்கு ஏடிஎம் கார்டு ஏடிஎம் இருக்கோ அங்கே நீங்கள் போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வித்ட்ரா எடுத்துக்கலாம். இந்த டிரான்சாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஹவர்ஸ் தான் வேலிடிட்டியாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஜஸ்ட்டு நீங்கள் உங்கள் எந்த ஒரு கார்டு உங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட் கிடையாது, ஏடிஎம் கார்டு எதுவும் உங்களுக்கு தேவை கிடையாது. ஜஸ்ட்டு அந்த நீங்கள் கிரியேட் பண்ண பின் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் உங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணிக்கோங்க, நியரஸ்ட்டு ஏடிஎம் போயிடுங்க. ஸோ நியரஸ்ட்டு ஏடிஎம் போன உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏடிஎம்மில் வந்து யூனோ கேஷ்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்மில் ஷோ ஆகும். ஸோ நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரெஸ் பண்ணிட்ட உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நீங்கள் கிரியேட் பண்ணீங்களோ அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் டிரான்சாக்ஷன் நம்பர்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்கள் ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஸ்எம்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆகிருக்கும். அந்த டிரான்சாக்ஷன் நம்பரை எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஏடிஎம்மில் போனவுடனே யூனோ கேஷ்னு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேஷ் டிரான்சாக்ஷன் நம்பர், அதாவது எந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மொபைலில் ரிசீவ் ஆச்சோ அந்த நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்குவயர்மெண்ட்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அது ஆன்லைனில் நீங்கள் டைப் பண்ணீங்களோ ஸோ அந்த அமௌண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சேம் அமௌண்ட்டு தான் நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ அது வந்து வேரியேஷன் இருக்கக்கூடாது. நான் 1000 ரூபி வந்து பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் கொடுத்துடலாம். நான் இங்கே 1000 வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஏடிஎம்மில் வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரியேட் பண்ணீங்க பார்த்தீங்களா 6 டிஜிட்டல் பின். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா
டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் என்ட்ரி பண்ண உடனே உங்கள் ஏடிஎம்மில் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் ஃபார் ட்ரான்சாக்ஷன் ப்ராசஸிங்னு சொல்லிட்டு வரும். ஸோ அது முடித்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கேஷ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஏடிஎம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்செர்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணீங்க, யூனோ கேஷை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஏடிஎம்க்கு போயிட்டு. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உங்கள் மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆகிருக்கும் எஸ்பிஐலேருந்து. அதில் வந்து ட்ரான்சாக்ஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதை டைப் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்யர்மெண்ட்டாக இருக்கும் அதை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க, எவ்வளோ ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதாவது யூனோ கேஷில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 6 டிஜிட் கிரியேட் பண்ணியிருப்பீங்க, அந்த பின்னை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேஷை வித்ட்ரா பண்ணிக்கலாம். எந்த ஏடிஎம் கார்டு இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும் வித் செக்யூர் ஆர்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அண்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.